ஆமா, வாரத்துல ஒரு நாள் தான் வேலைக்கு போறீங்க. எப்படி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்துறீங்க? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். பஸ் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். மிஸ்டர் மாமா, ஆ, நீ எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தர மாதிரி நேத்து நைட்டு ஒரு கனவு கண்ட தெரியுமா? அப்படியா? அப்ப அடுத்த தடவை அதை கட்டி பார்க்குற மாதிரி கனவு கண்டு சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன ஆள விடுங்க. இங்க பார், ஓவரா பேசினா பலாரம் அரைஞ்சு போடுவேன். என்ன அடிப்பியா? இங்க அடி ஒடி. நீ கேட்ட அதான் நான் அடிச்சுட்டேன். எந்த டேல பிறந்தனே? நான் வெனஸ்டே. சரி, நீ என்னைக்கு பிறந்த? நான் என்ன திடீர்னு கேட்டான். ஞாயிற்றுக்கிழமை. லூசு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஏங்க, எனக்கு தூரமா இருக்கிறதெல்லாம் வர வர தெரியவே மாட்டேங்குதுங்க. வாங்க கண்ணு செக் பண்ணி கண்ணாடி போட்டு வருவோம். அப்படியா? சரி வா, நான் செக் பண்றேன். அங்க தூரமா என்ன தெரியுது? சூரியன் தெரியுது. இதுக்கு மேல தூரமா உனக்கு என்ன தெரியணும்? ஏம்ல, பொங்கலுக்கு எங்க அப்பா அம்மா வர சொல்லிருக்கேன். உங்க அப்பா அம்மாவும் வர சொல்லிருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆள் இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்பா இல்ல. மூதேவி, ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன், புருஷன் இல்லைன்னு சொன்னா. உங்களுக்கு தொப்பை இருக்கேன்னு சொல்லி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க? நானே தொப்பை இருக்கிறது தப்பு இல்ல, மனசுல குப்பை இருந்தா தான் தப்பு. மனசு சுத்தமா இருக்கு, தொப்பை பெருசா இருக்கு, அப்படித்தான். நோட் பண்ணுங்கப்பா. டேய், செருப்பு பிஞ்சு போச்சுடா, ஒரு நல்ல செருப்பா பார்த்து வாங்கி தாங்க. செருப்பு தானே, அடுத்த மாசம் கோயில் திருவிழா வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. டைவஸா? இங்க பாரு, நீ சொல்ற டைவஸ் ஈஸியா பண்ணிருந்தேன். ஆனா எனக்கு கல்யாணமாய் 14 வருஷம் முடிச்சுது. எத்தனை அடி அடிச்சாலும் அடி வாங்காத மாதிரி நடிப்பினே தவிர டைவஸ் மட்டும் பண்ண மாட்டேன். இதாண்டா பாசங்கிறது மாப்பிள்ள. உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்தேன்னா பிரம்மச்சாரியா வாழ்ந்து சந்தோஷமா இருந்திருப்பேன். இதே எங்க அம்மா சொன்னாங்க அப்பவே. என்ன சொன்னாங்க? இந்த பையனை கல்யாணம் பண்ணி தொலையாதீங்க. அப்பவே எங்க மாமியை ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்காங்க. நான் தான் தப்பா போயிட்டேன். என் வாழ்க்கையே வீணா போச்சு. சரி, நான் போயிட்டு வர வேலைக்கு. ஏன் இரு கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதானே? லூசா நீ, பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க, பொண்ணோட அம்மாவை எப்படி தருவாங்க? வயிற்று ஏறி இருப்பாரு. என்னடா அவளை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. ஏங்க, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன், நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா? எங்க இன்னும் ஆளை காணோம் அவனை. வந்துட்டேம்மா. நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. அதுக்கு தான் அடிச்ச. ஹாப்பி பர்த்டே. நல்லா சாமி கும்பிட்டுக்கோ, சரியா? சரி. முருகா, நான் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் புருஷன் எப்பவுமே என்னையவே நினைச்சிட்டு என் கூட சந்தோஷமா இருக்கணும். அப்படி இல்ல வேற வழியாவது நினைச்சான்னா உன் கூடயே வச்சுக்கோ, நல்ல சந்தோஷமா. அடிப்பாவி, சாமி விட்டே கொல்ல பாக்குறியா? இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி ஆம்பளைங்க தான் பொண்டாட்டிகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க பொண்டாட்டிகிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் இதுதான் நிஜம். பொண்டாட்டிட்ட ஆம்பளைங்க சிரிச்சு பேச முடியுமா? இல்ல பேசத்தான் அவங்க விட்டுருக்காங்களா? ஏமாமா, நாம இல்லாத போது நம்மளை பத்தி பேசுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு நாம அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கணும், இல்லைன்னா நம்ம பிரபலமா இருக்கணும்.